அனைவருக்கும் வணக்கம். சாட்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் இல்லைன்னா ஹோட்டலில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே டேஸ்ட்டில் இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வத்த குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி வரட்டும். அடுத்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த 2 எண்ணெயில ஏதாவது ஊற்று பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வாசனையும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டவத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. இதுலேருந்து ஒரு சூப்பரான வாசனை வரும். அது வரைக்கும் இதை வறுத்து விட்டு நல்லா எடுத்துக்கலாம். இப்போது நம்ம போட்ட சுண்டவத்தல் நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நம்ம போட்ட சுண்டவத்தலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். நம்ம போட்ட பருப்பு வெந்தயம் இது ரெண்டும் நல்லா செவந்து கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து தோலுரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கரலாம். சின்ன வெங்காயத்தை பொடிசா கூட கட் பண்ணி போட்டுக்கரலாம். நான் காரக்குழம்பு செய்யும் போது எப்பவுமே முழுசாக தான் போடுவேன், அதனால நான் முழுசாக போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுருங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது எல்லாமே நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பழுத்த தக்காளி பழமாக எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் ஊற்றிடலாம். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் திக்காகவும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். கட் பண்ணி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு நல்ல எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வத்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கரலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அடுத்து அதே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அடுத்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்ல திக்காக டேஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் லைட்டாக தீஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கிரேவி மாதிரி கூட கிளறி விட்டுக்கரலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு தீஞ்சு போகாமல் எண்ணெயே நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போவே இதுலேருந்து வாசனை சூப்பராக வருது. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பழைய புளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புது புளியாக எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி குழம்பு பச்சை வாசனை அடிச்சிட்டு இருக்கும். இப்போ இந்த புளியை அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சோம் இல்லையா சுண்டை வத்தல், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தான் முக்கியமான வேலை இருக்கு. இப்போ இந்த குழம்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பக்கா சிம்ல போட்டுறணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா எல்லாத்துலேயும் அப்சர்வ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும். மூடும் போது எப்பவுமே ஃபுல்லாக மூடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக கேப் விட்டு மூடுங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு சூப்பரான குழம்பு கிடைக்கும். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்க, பார்க்கவே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே கிளறி விட்டுறலாம். வாவ், வாசனையும் சூப்பராக வருது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல் குழம்பு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்யாண வீடு, ஹோட்டல் இது மாதிரி இடத்துலலாம் நம்ம கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். வத்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் வத்த குழம்பு. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செம்மையான சுண்டைக்காய் வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.